அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. திமுக தீர்மானத்தில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. திமுக மாவட்ட செயலாளர் பதவியை ஒருவர் 3 முறை வகிக்கலாம் என திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்வர். வணக்கம் அன்வர், விவரங்கள். வணக்கம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் செயற்குழு கூட்டம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மிக முக்கியமாக திமுகவில் மறு சீரமைப்பு பணிகள், அதாவது உட்கட்சி விவகாரங்கள், பல்வேறு பணிகளை மேற்கொள்ள 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதில் குறிப்பாக ஏற்கனவே திமுகவில் 78 அமைப்பு ரீதியாக மாவட்டங்கள் இருந்த நிலையில் அதனை நிர்வாக ரீதியாக வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்காக மாவட்டத்தை எண்ணிக்கையானது 110 அதிகரிக்கப்பட்டும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாவட்ட செயலாளர்களின் அதிகபட்ச வயது 70 நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே அந்த மாவட்ட செயலாளர்களாக இருக்கும் நபர்கள் 2 முறை பதவி வகிக்கலாம் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு தற்பொழுது ஒருவர் மாவட்ட கழக செயலாளராக அதிகபட்சமாக 3 முறை பொறுப்பு வகிக்க முடியும் எனவும் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. அதே போன்று ஏற்கனவே திமுகவில் 78 அமைப்பு ரீதியான மாவட்டங்கள் இருக்கும் நிலையில் அதனை நிர்வாக பணிகளுக்காக சீரமைப்பு மேற்கொண்டு 110 அதிகரிக்கப்பட்டு அதே போன்று மாநகர செயலாளர் என்னும் பொறுப்பு இனிவரும் காலங்களில் திமுகவில் இருக்காது எனவும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த 110 மாவட்ட கழகங்களில் இடம்பெற உள்ள தொகுதிகளை திமுக தலைவரே முடிவெடுத்து அறிவிப்பார் எனவும் இந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தொடர்ந்து திமுகவில் அந்த தேர்தலுக்கு பிறகு இந்த செயற்குழு கூட்டமானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்நிலையில் திமுகவில் பல்வேறு மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள ஏற்கனவே அனைத்து தொகுதிகளிலும் இந்த தேர்தல் தோல்விகள் குறித்து கண்டறிந்து அதற்கு பிறகு திமுக தலைவர் ஒரு 9 பேர் கொண்ட, அதாவது முன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, சக்கரபாணி உள்ளிட்டவர் போன்ற 9 பேர் கொண்ட குழுவை அமைத்து திமுகவில் நிர்வாக ரீதியாக பல்வேறு உட்கட்சி அமைப்புகளை மேம்படுத்த மறுசீரமைப்பு குழுவானது உருவாக்கப்பட்டு அந்த அறிக்கையானது திமுக தலைவரிடம் சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்றைய தினம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுகவின் செயற்குழு கூட்டமானது இன்றைய தினம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதில் 800க்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் பல்வேறு பணிகளுக்காக இந்த 9 தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதே போன்று ஒன்றிய அளவு, வட்ட செயலாளர் அளவு, அதே போன்று பல்வேறு பகுதிகளில், அதாவது உட்கட்சி அமைப்புகளில் மாற்றங்களை திமுக கொண்டு வந்தது. இந்நிலையில் தற்பொழுது மாவட்ட செயலாளரை நிர்வாக ரீதியாக மேம்படுத்த அதிகபட்சமாக அவர்களுக்கு 70 வயதாகவும் வயது நிர்ணயமானது செய்யப்பட்டிருக்கிறது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாற்றமானது திமுகவில் அமைப்பு ரீதியாக செய்யப்படுகிறது எனவும் சொல்லப்படுகிறது. அதே போன்று திமுகவில் இதுவரை 15 முறை அமைப்பு ரீதியாக தேர்தல் நடைபெற்று பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து 16வது முறையாக இந்த உட்கட்சி தேர்தலானது திமுகவில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் மிக முக்கியமாக இந்த மாவட்ட செயலாளரை அமைப்பு ரீதியாக அதிகப்படுத்தும் தீர்மானத்தில் ஏற்கனவே 70 வயதென நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒருவர் அந்த பொறுப்பிற்கு தேர்தலில், அதாவது உட்கட்சி தேர்தலில் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் 3 முறை போட்டியிட்டு மீண்டும் அந்த பதவியில் இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே உள்ள 78 மாவட்ட செயலாளர்கள் 13 பேர் 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எனவும் அவர்கள் வரும் இந்த திமுக உட்கட்சி தேர்தலில் போட்டியிட முடியாது எனவும் தீர்க்கமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் திமுகவில் உட்கட்சி தேர்தல் நடைபெற உள்ளது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று உட்கட்சி பணிகளில், அதாவது உட்கட்சி பொறுப்புகளில் மறு சீரமைப்பு பணியை திமுக தீவிரமாக மேற்கொண்டு வரும் நிலையில் இது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பல்வேறு அமைப்பு ரீதியாக இந்த தேர்தல் நடைபெற்று அதாவது இதில் இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் என உருவாக்கப்படும், அமைப்பு ரீதியாக 110 மாவட்டங்கள் உருவாக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்க நிலையில் அந்த மாவட்ட செயலாளர் அதிகபட்சமாக 3 முறை பொறுப்பு வகிக்கலாம் எனவும், அதே போன்று அவர்கள் 3 முறை மட்டுமே அதை உட்கட்சி தேர்தலிலும் போட்டியிட முடியும், 3 முறை அவர்கள் பதவி வகிக்கலாம். அதே போன்று அவர்களுக்கு அதிகபட்சமாக 70 வயது வரை அவர் மாவட்ட செயலராக பணியாற்றலாம். அதன் பிறகு அவர்களுக்கு வேற ஏதாவது, அதாவது மாநில பொறுப்புகள் மற்றும் சார்பு அணிகள் சார்ந்த பொறுப்புகள் வழங்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்வர். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.